சில நேரங்களில் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லாமல் அப்படியே மௌனமாக இருந்துடுறோம். ஆனால் தைரியமாக கருத்துக்கள் சொல்லும்போது நம்மளோட வாழ்க்கையே மாறுங்கிறத அழகாக சொன்ன கதை தாங்க இது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டோட ராஜா என்ன நினச்சாராமா, டெய்லியும் காலையில் சூரியனோட உதயத்தில் தான் அவர் முழிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அன்னைக்கு தவறுதலாக ஒரு பிச்சைக்காரரோட முகத்தில் முழிச்சிடுறாரு. அப்படி கோவமாக திரும்பும்போது அவரோட தலையில் அடிபட்டு ரத்தம் வருது. உடனே பிச்சைக்காரனை பார்த்தனால தான் அவருக்கு சகுனம் சரியில்லை, அவருக்கு இன்னைக்கு நாள் சரியில்லைன்னு நினைச்சு அந்த பிச்சைக்காரனை அழைச்சிட்டு வந்து உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா பிச்சைக்காரனும் அந்த ராஜா சொன்னதை கேட்டு சிரிச்சாரு. உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன மரண தண்டனைன்னு சொல்ற, நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த பிச்சைக்காரர் சொன்னாராமா, இன்னைக்கு நீங்க என் முகத்துல விழிச்சதால உங்களுக்கு சின்ன காயம்தான் ஏற்பட்டுச்சு, ஆனா இன்னைக்கு உங்களோட முகத்துல விழிச்சதுனால எனக்கு மரணமே ஏற்பட போகுதுன்னு சொல்லி சிரிச்சாராமா. அப்பதான் ராஜாவுக்கு அவர் பண்ணின தப்பு புரிஞ்சுதாமா. உடனே அவரு மரண தண்டனையை ரத்து பண்ணிட்டு அவருக்கு விடுதலை கொடுத்தாராமா. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தைரியங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. பேச வேண்டிய இடத்துல தைரியமா நம்மளோட கருத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை நல்ல ஒரு உதாரணம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது என் உலகம். நான் உங்கள் நித்யா பாலசுப்ரமணியம்.